வணக்கம். நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேத்துக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறதும், அடுத்த வாரத்துக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்கும், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுலையுமே அடுத்த வாரத்துக்கான ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஓகே. இப்போ நேத்துக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேத்துக்கு நம்ம வியூ எதுவா இருந்துச்சுன்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 30ஆம் தேதிக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. 23,700 வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா 23,850 இருந்து 23,700 வரைக்கும், 23,850 இருந்து 23,700ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா நிப்டி இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணிருக்கு. நேற்றுக்கு டவுன் ட்ரெண்ட்ல 23,798 வரைக்குமே டெஸ்ட் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சை கரெக்டா 850 பிரேக் பண்ணி 700க்கு முன்னாடியே நம்ம சொன்ன ரேஞ்சை டெஸ்ட் பண்ணியிருக்கு நிஃப்டி இன்னைக்கு. ஓகே. ஸோ இதுல செய்யலாம். மார்னிங் நாம லைவ் டெலகிராம்லயும் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம், லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுல வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் வரும்போது நிஃப்டி இதுல இருந்து ஒரு சின்ன புல் பேக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதும், ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தோ 23,925 ரேஞ்சில் இருந்தோ இல்ல 23,926 ரேஞ்சில் இருந்தோ மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்திருந்த அப்டேட். கரெக்டா எக்ஸாக்டா நிஃப்டி அதையே ஃபாலோ பண்ணியிருக்கும். அதே ரேஞ்சிலேயே ரிவர்சல் நடந்திருக்கும். இது வரைக்கும் போல இந்த ரேஞ்சை கொஞ்சம் மேலே ரிவர்சல் ஆயிருக்கு. ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து ரிவர்சல் ஆகி தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வந்திருக்கு. நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டான 23,810 யூனிட்டா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு. ஓகே. இந்த ரேஞ்சில இருந்து இந்த கேண்டில் இங்க டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரேஞ்சில இருந்து ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. சார்ட்ல பார்த்தலாம். ஓகே. ஸோ நம்ம இங்க வரைக்குமே இது வரைக்குமே 23,740 வரைக்குமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இந்த இதுல ரிவர்சல் வந்தா கூட இந்த ஜோன் 23,880ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதுல இருந்து ரிவர்சல் வரும் அப்படிங்கறதையும் எதிர்பார்த்து ரிவர்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனால இதுல ஃபர்தரா அப் ட்ரெண்ட்ல பிளான் பண்ணல. பிளஸ் நம்மளோட ட்ரேட் நதைக்கு மொத்தமா இந்த டவுன் ட்ரெண்ட்லயே முடிஞ்சிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இந்த அப் ட்ரெண்ட்ல ஓவர் ட்ரேடுக்கு எதுவும் பிளான் பண்ணல, மார்க்கெட் அப் சைட்ல போகும்போது. பிளஸ் இதுல கண்டினியூஸா ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு, இது ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுல என்ன பிளான் பண்ண போகுதுன்னு தெரியாது. நம்மளோட வியூ வந்து இது வரைக்குமே வரும்னு எதிர்பார்த்தோம். இது இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி இதுல ரெஜெக்ஷன் கொடுத்து இது வரைக்கும் வந்துட்டு அப் அண்ட் போலான்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆயிருக்கு. பட் நம்ம சொன்ன ஜோனை டெஸ்ட் பண்ணிருக்கு. 23,799 வரைக்கும் வந்திருக்கா, 98 வரைக்கும் வந்திருக்கு நினைக்கிறேன், இல்ல 98 வரைக்கும் வந்திருக்கு. ஓகே, 96 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நம்ம 850ல இருந்து 700 ரேஞ்சா வச்சிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ள நிப்டி வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு மேல போயிருக்கு. ஓகே. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் மீன்ஸ் அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ் எப்படி இருக்கும். இன்னைக்கு ஃப்ரைடே, தொடர்ந்து 3 நாள் மார்க்கெட் ஹாலிடே. ஸோ மண்டே எப்படி இருக்கும், மண்டேல இருந்து அடுத்த வாரத்துக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. ஓகே. ஸோ இப்பவும் கூட என்னோட வியூ வந்து ஷார்ட் டேர்ம்ல 1-2 நாளைக்கு நெகட்டிவா தான் இருக்கும், பேரிஷ் தான். ஓகே. நம்ம ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் பார்த்துடலாம் இப்போதைக்கு. ரைட். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனா 23,350 தான் தொடர்ந்து ஆக்ட் ஆகும். இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆகும், ஆக்ட் ஆகும். நாம் என்ன எதிர்பார்க்கறதுன்னா மார்க்கெட் 23,300 வரைக்கும் ஃபால் ஆகலாம் இன்னும் கூட அப்படிங்கறது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா மண்டேல வேணா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இருக்கலாம். இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டியும் கூட பாசிட்டிவா தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. மண்டே எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இப்போ நான் எப்படி ட்ரேட் ஆகும் பாக்குறேன்னா, ஸோ நேற்றையோட கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிவ் கேண்டில் தான், ஒரு சின்னதா புல்லிஷ் ட்ரெண்டோட ஒரு இன்ட்ரெஸ்டிவ் கேண்டில் தான். ஒரு டோஜி ஃபார்மேஷன் நடந்திருக்கு இல்ல. சரி, ஒரு சின்ன பாடி தான் வந்திருக்கு. ஸோ கீழே நல்ல டவுன் ட்ரெண்ட், மேலேயும் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம ஏற்கனவே இந்த பேட்டர்னை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம்ல. ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு சொல்லிடுறேன். நிஃப்டி இந்த சேனல் பேட்டர்ன்ல ரொம்ப நாளா ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த சேனல் பேட்டர்ல இதுல சப்போர்ட்டும் மேல ரெசிஸ்டன்ஸும் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எப்ப நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணுதோ அப்பதான் புல்லிஷா மாறும். ஆனா புல்லிஷா மாதிரி இமிடியேட்டா அப்டன் கொடுத்து போகாது. மறுபடியும் இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பவுன்ஸ் பேக் ஆகி வந்துச்சுன்னா
ஆல் டைம் ஐயை நோக்கி போகலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். ஓகே, எக்ஸாக்டா அது நடந்திருக்கு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்கு. இப்போ டவுன் ட்ரெண்ட் கொடுத்து கீழே வந்துட்டு இருக்கு. ஆனா இன்னும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ணல. ஓகே, ஸோ இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இப்போதைக்கு இந்த லைனை டெஸ்ட் பண்றதுக்கு 23,300 வரைக்கும் நிப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் நிப்டி இந்த பேட்டர்ன்ல இருந்து வெளியே போய் ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த சேனல் பேட்டர்ன்ல. ஓகே, நம்ம இதை 1 ஹவருக்கு மாத்தி பார்த்தரலாம். இதுல இருந்து வெளியே வந்து இந்த சேனல் பேட்டர்ன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 ஹவர்ல இந்த சேனல் பேட்டர்ன் மேல டாப்ல இப்போதைக்கு 2 டாட் தான் கனெக்ட் ஆயிருக்கு. இதுல ஒண்ணு இதுல ஒண்ணு. இன்னும் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாட்டம்லயே கூட இந்த லைனை டெஸ்ட் பண்ணல. இதுலயும் ஒரு சின்ன சப்போர்ட் பார்க்க முடியும். இது டிராப் பண்ணோம்னா இந்த ரேஞ்சில் ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் எடுத்து இதுல இருந்து அப்டன் கொடுத்துருக்கு. இதுல இருந்து மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி அப்டன் கொடுத்துருக்கு. இதுல வரும்போது அப்டன் கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில இருந்து நிப்டி ரிவர்சல் ஆகிறதையும் பார்க்க முடியுது. இந்த 2 சேனலுக்குள்ளையும் தான் இப்போதைக்கு நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்கணும், தொடர்ந்து ஃபால் கொடுத்த நிப்டி நம்ம அதனால இந்த டவுன் ட்ரெண்டை கூட இங்க வரைக்கும் எதிர்பார்த்தோம். கொஞ்சம் இந்த லைன் கிட்டயே இதுலயும் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத எதிர்பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆயிருக்கு மறுபடியும். அதாவது கம்ப்ளீட் பண்ணாம சப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணாம ரிவர்சல் ஆயிருக்கு. இப்படி ரிவர்சல் ஆகும் போதெல்லாம் ஒன்ல அது வந்து ட்ரெண்ட் ரிவர்சலா இருக்கும், இல்லைன்னா மறுபடியும் இதை டெஸ்ட் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். அதிகமான வாய்ப்புகள் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணாம போறதுனால மறுபடியும் இதை டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மண்டே நான் என்ன எதிர்பார்க்கிறேன், இதுல இருந்து ஒரு அப்டன் கொடுக்கலாம் நிப்டி. இதுல இருந்து அப்டன் கொடுக்கலாம். அது எது வரைக்கும் போலாம்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போலாம். 23,250 வரைக்கும் போலாம். ஒருவேளை ஒரு நல்ல அப்டண்டா இருந்ததுன்னா நம்மளோட ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸான 23,350 வரைக்கும் போய் ரிஜெக்ட் ஆகலாம். ஓகே, மேக்ஸிமம் இந்த ஜோன்ல ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மறுபடியும் ஃபால் தொடர்ந்ததை அடுத்தடுத்த நாட்கள்ல ஃபால் தொடர்ந்து 23,880 மறுபடியும் டெஸ்ட் பண்ணும். அதையும் பிரேக் பண்ணி 23,550ங்கிற அடுத்த ரேஞ்ச். ஸோ 23,880ல ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். அதுக்கு அடுத்தால 23,500 அப்படிங்கிற ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணும். அதுல இருந்து அதையும் பிரேக் பண்ணி ஃபர்தரா இது வரைக்குமே வரலாம். 23,280 வரைக்குமே நிப்டி 23,300 வரைக்குமே நிப்டி ஃபால் ஆகலாம். ஸோ இதுல இருந்து ஓகே கிட்டத்தட்ட சேனல் இதுல ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்கு. ஓகே, ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்கு. ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணா மேபி ஃபர்தரா அந்த ஃபால் கண்டினியூ ஆகி எப்படி என்ன சொல்றது ஃபர்தரா கண்டினியூ ஆகி இந்த லைன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே மேலே போயிடலாம். வெறும் லெக் மட்டும் கீழே ஃபார்ம் ஆகி பாடி வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு, இது சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும், இது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ குயிக்கா அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இது வரைக்கும் 23,300 இதுல ஒரு இன்ட்ராடே 100 வரைக்கும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். ஓகே, 23,300ங்கிறது அடுத்த வாரத்துக்கான டார்கெட்டா இருக்கும். ஸோ இதுல இருந்து எப்போ டெஸ்ட் பண்ணுதோ அப்போ மறுபடியும் மார்க்கெட் புல்லிஷா டர்ன் ஆகும். அப்படியே அப் ட்ரெண்ட் கொடுத்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வரும். இந்த தடவை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேல போறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நிப்டி எப்படி வரணும், இந்த டைரக்ஷன்ல தான். இதுல இருந்து மண்டேக்கு ஒரு சின்ன அப் ட்ரெண்டும் இது வரைக்குமே போய் அதுக்கப்புறமா ரிஜெக்ஷன் கொடுத்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் கொடுத்து வரலாம். இந்த டவுன் ட்ரெண்ட்ல என்ன சொல்றது ஏகப்பட்ட டைரக்ஷன்ஸ் இன்ட்ராடேல இருக்கலாம், சின்ன சின்ன அப் ட்ரெண்டோ சைட்வேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் ஓவரால் வியூ இப்படிதான் இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 23,300 வரைக்கும் நிப்டி கண்டிப்பா ஃபால் ஆகும். இதுல இருந்து தான் அடுத்த அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறது தான் என்னோட வியூவா இருக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த வாரம். ஸோ இதுல இந்த ரேஞ்சை டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றேன்ல, ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேல போய் இதை கூட டெஸ்ட் பண்ணலாம். 24,350 இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். இதுல இருந்து இந்த சேனலுக்குள்ளே வந்து மறுபடியும் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். ஓகே, இதுதான் நிப்டியில இப்போதைக்கு நம்ம அடுத்த வாரத்துக்கு இதை பார்க்குற ரேஞ்ச். ஓகே, ஸோ பேங்க் நிப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பேங்க் நிப்டியில ஓகே 1 டே கேண்டில் மாத்திக்கிட்டு பேங்க் நிப்டியும் கூட
ஓகே. ஸோ நம்ம நிஃப்டி என்ன பார்த்தோம்? நிஃப்டில அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் சின்னதாகவும், டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாகவும் இருந்துச்சு. அப்படிதானே? இதுல நிஃப்டில பேங்க் நிஃப்டில ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் சொன்னோம்னா 53,560 அப்படிங்கிறது வீக்லி ஜோன்ல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஏற்கனவே ஒரு சேனல் பேட்டர்ன், ஒரு பெரிய சேனல் பேட்டர்ன்ல, இந்த சேனல் பேட்டர்ன்ல எப்பவுமே பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணது இல்லை. ஓகே, அதுல இருந்து ஆஹ், ஒரு தடவை பிரேக் கொடுத்து கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிரீன் கேண்டில் இந்த சேனல் பேட்டர்னுக்கு உள்ளாடியே மறுபடியும் எடுத்து வந்திருக்கு. ஓகே, இது ஒண்ணு. அதுக்கப்புறமா இந்த சைட்ல டாப்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும். So, இதுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுல இப்படியே கனெக்ட் பண்ணணும்னா இதுல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ரிஜெக்ஷன் இருக்கா. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளதான் நிப்டி பேங்க் நிப்டி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பாட்டம்ல சப்போர்ட்டா 53,580 அப் சைட்ல இந்த ரேஞ்ச் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் நிப்டிலையுமே கூட என்ன மாதிரி ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலைன்னா இதுல இருந்து தொடர்ந்து அப்டன் கொடுத்து இது வரைக்கும் டெஸ்ட் பண்ண போகலாம் 56,350 வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும். அந்த டவுன் ட்ரெண்ட் இதுல சப்போர்ட் எடுக்கிறோம் 54,200, இதுல சப்போர்ட் எடுக்க ஃபெயில் ஆகும் பட்சத்துல அடுத்த சப்போர்ட் 53,520 இருக்கும். Okay? இந்த ரேஞ்சில ஒரு வீக்லி சப்போர்ட் இருக்கு. இதுல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்போர்ட்டும் ஃபெயில் ஆகும் பட்சத்துல பேங்க் நிஃப்டி டைரக்டா அவரோட ப்ரீவியஸ் லோவான 49,000 ரேஞ்சுக்கு, 49,500 ரேஞ்சுக்கு ஃபால் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேங்க் நிஃப்டில. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டில ஒரு அப் ட்ரெண்ட் வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஸோ அந்த ரேஞ்ச் இதுல இருக்கு, இதுல இருக்கு. இதில் டெஸ்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி ஹோல்ட் பண்ணிச்சுன்னா ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த வியூ வந்து பேங்க் நிஃப்டியோட அப் ட்ரெண்ட்ங்கிறது மேபி நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட்ங்கிற ரேஞ்சையும் சேஞ்ச் பண்ணி அதையும் கூட புல்லிஷா மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியும் வாட்ச் பண்றது முக்கியம். பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகுறத பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி நிஃப்டியோட வியூவும் மாறலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி இதுல ரெஜெக்ஷன் வந்து கீழே வந்துடுச்சுன்னா நிஃப்டியோட டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ வரைக்கும் இப்படிதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ் டெய்லி கேண்டில்ல இந்த ரெண்டு ரேஞ்ச் உள்ளதான் இருக்கு. 25,910, 77,700 அப்படிங்கிற ரெண்டு ரேஞ்சுக்குள்ளதான் சென்செக்ஸ் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்ம போன வாரத்தோட க்ளோசிங், இன்னும் 2-3 நாள் போன வாரத்தோட க்ளோசிங் கேண்டில், இந்த கேண்டில் பார்த்தோம்னா ஃப்ரைடே என்ன கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்தோ அந்த கேண்டிலோட ரேஞ்சுக்கு உள்ளாடியே தான் இந்த வாரம் ஃபுல்லாவே சென்செக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. அப்படின்னா எந்த டிசிஷனும் எடுக்க முடியாம அப் சைடோ டவுன் சைடோ ரெண்டு சைடும் பிரேக் பண்ணாம இந்த ரேஞ்சுக்குள்ளதான் சென்செக்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, சென்செக்ஸோட வியூ எப்படி இருக்கும்னா அதே தான் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டியில பார்த்த அதே பேட்டர்ன்ல சென்செக்ஸ்லயும் இதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் வரலாம். 77,780 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் வரலாம். அதுல இருந்து மறுபடியும் அப்படியே இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இதுல வந்து ரிவர்ஸ் 25,900க்கு வந்து சென்செக்ஸும் சப்போர்ட் எடுக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் இங்க வரைக்கும் இந்த ரேஞ்ச் வரைக்குமே சென்செக்ஸும் ஃபாலோ ஆகணும். ஸோ சென்செக்ஸோட சப்போர்ட்னு பார்த்தோம்னா 75,910 இருக்கு. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா சென்செக்ஸும் ஒரு பெரிய ஃபாலை நோக்கி அப்படியே டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 72,300 வரைக்கும் சென்செக்ஸும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ சென்செக்ஸ்ல வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் வந்து அப் சைட்ல இது 77,680 இந்த ரேஞ்சில் ரிஜெக்ஷன் வருதான்னு பார்க்கணும். ரிஜெக்ஷன் வந்துடுச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் வந்து 75,900 வரைக்கும் ஃபால் ஆகும். ஸோ அடுத்து இதுல வாட்ச் பண்ணும், இந்த ரேஞ்சில் ரிவர்சல் வருதா இல்ல பிரேக் பண்ணி கீழே போகுதாங்கிறது. ரிவர்சல் வந்துச்சுன்னா மறுபடியும் அப் சைடு இந்த ரேஞ்சு, இல்ல இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டவுன் சைட்ல இது வரைக்கும் சென்செக்ஸும் ஃபால் ஆகலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து மார்க்கெட்ல லைவ்ல என்னென்ன டைரக்ஷன் வருங்கிறத டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். டெலிகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக் வியூ எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.